என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ யூஎஸ் நர்மா பேஸ் எப்படி இருக்கீங்க? தளபதி வந்து ஒரு ஸ்பீச் முடிச்சிட்டார் அப்படின்னா அதை பற்றின பேச்சு தான் வந்து கண்டினியூஸாக அடுத்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அவர் திரும்பி பேசுகிற வரைக்கும் அதே டாப்பிக்கை பற்றி பேசுகிற கூட்டம் தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் முக்கியமாக அவர் தன்னுடைய கேரியர் உச்சம் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது யாரை ட்ரிகர் பண்ணுதோ இல்லையோ இந்த நாய் தமிழர் குரூப்ஸ் இருக்குல்ல அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுறது வந்து நல்லா கண் கூட தெரியுது. ஏன்னா இவர் எப்போவுமே அதை சொல்லும்போது இவங்களுக்கு உடனே அப்படியே உள்ளுக்குள்ளே பொங்கிக்கிட்டு வந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முதிக்கிறாங்க, அப்படியே பிதட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து அதாவது மனநலம் குன்றியவர்கள் கூட சில நேரத்தில் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த கட்சியில் இருக்கிற ஒருங்கிணைப்பாளர்லேருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யூடியூப்பில் ஒருத்தர் பேசியிருப்பான சாக்கடவாயன், அவன் அடுத்த கட்ட நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மனநிலை குன்றிய மனநிலையிலே இருக்கிறாங்க. அப்படின்னா எப்பட்றா நீங்களாம் வந்து இந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்க தோணுது. அப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போட்டு போங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சியை வந்து ரொம்ப அசிங்கமாக அநாகரிகமாக விமர்சிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அவங்க கூட போய் கூட்டணி சேர்றது அப்படின்றதெல்லாம் புதுசு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து காலங்காலமாக நடக்கிற ஒன்று தான். ரீசெண்டாக நம்ம டிடிவி தினகரன் அதுக்கு ஒரு உதாரணம். பழனிசாமி எந்த அளவுக்கு பேசினாலும் தெரியும், இன்றைக்கி அங்கே போய் ஐக்கியமாயிட்டாருன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த பர்டிகுலர் டீம் இருக்குது பார்த்தீங்களா, பர்டிகுலர் பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, நாய் தமிழர் குரூப்ஸு. ஸோ இவங்களுடைய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை பேசிட்டு அதை உடனே மறந்துட்டு திருப்பி அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற ஒரு தன்மை இருக்குது பாருங்கள். இது மனநோயாளிகிட்ட தான் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தான் என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னே தெரியாது. அவன் நல்லா பேசிகிட்டே இருப்பான், டக்குன்னு வந்து ரியாக்ஷன் பண்ணிடுவாங்க வேறு மாதிரி. ஸோ அந்த ஒரு கேட்டகரி மோட் ஆஃப் பீப்புள் தான் இவங்க அப்படின்றதுக்கு ஒரு சரியான உதாரணத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். இனிமே தம்பி வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அவர்களுக்கிட்ட பதில் இல்லை. அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆகும். இதில் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தை இனி நம்ம விமர்சிக்கிற வேண்டாம், ஏன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை, இன்னும் 15-20 வருஷம் ஆகுமா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு. அப்படி என்னப்பா நீங்கள் கேள்வி கேட்டீங்க நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு? நாங்கள் வந்தாவே நீங்கள் கேட்குறது என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தான் கேட்குறீங்க. கொள்கை கோட்பாட்டுக்கு தாண்டா 5 தலைவர்களை வச்சுருக்கோம், அவங்களுடைய கொள்கை தாண்டா எங்கள் கொள்கைன்னு பல வாட்டி சொல்லியாச்சு. திருப்பி அதே கேள்வியை லூசு கூமுட்ட மாதிரி கேட்டால் நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்லிட்டு தெரிய முடியும்? அதனால தான் நம்ம வந்து இவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறது. ஆனால் நம்ம வைக்கிற கேள்விக்கு இவங்கள்ட்ட பதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பதிலே இருக்காது. இந்த 15 வருஷமாக 20 வருஷமாக நீங்கள் என்னடா பண்ணிட்டீங்க, நீங்கள் என்னடா தமிழ்நாட்டில் சாதிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு எவங்கிட்டமே பதில் இருக்காது இந்த நாய் தமிழர் கோஷ்டிகிட்ட. ஆனால் இவங்க அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு மட்டும் வாடகை வாங்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த ஒருங்கிணைப்பாளர் சைமன் செபஸ்டினுக்கு தெரியுமா தெரியலையான்றது நமக்கே தெரியல. சரி, அது இருந்துட்டு போட்டோம். தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சித்து பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். சபர் குரு, எனக்கு இசட்டு பிரிவு, ஓய் பிரிவு, யாருக்கு வேலை செய்ய வந்த மக்களுக்கு, யாருக்கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு மக்களுக்கிட்ட, மக்களை பார்த்து பயப்படுற வேணும் மயத்துக்கிட்ட சேவை செய்ய வர்ற. உண்மையாவே லூசு புண்டதான். இல்லை உண்மையாலுமே இவன் லூஸா இல்லை நம்ம லூஸா அப்படின்னு தெரியல. அந்த காஸ்டியூம் பாருங்க, அதே காஸ்டியூம் அதே ஸ்டேஜ் தான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா விமர்சித்து பேச வேணாம்னு சொன்னேன். ஒருவேளை இதெல்லாம் பேசிட்டு லாஸ்ட்டாக அதை பேசினானா என்ன நமக்கு தெரியல இருந்தாலும். ஆனால் பேசுகிறது ஒய் பிரிவு எதுக்கு, மக்களை பார்க்க போகிறவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, மக்கள்னால் வந்து விஜய் அவர்களை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காத உங்களை மாதிரி பரதேசிங்களும் இந்த கூட்டத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்னடா பண்ண முடியும், அருகட்ட முட்டா பயலே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நீ ஏன்ப்பா அப்படி திட்டுற அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பீங்க. நம்ம அப்படி திட்டலை, இந்த மாதிரி நிறையா பேர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா மக்கள் அப்படி தான், மக்கள்னால் எல்லோரும் மக்கள் தான். அந்த கூட்டத்தில் திமுக காரன் வருவான், அந்த கூட்டத்தில் ஏது அதிமுக காரன் வரான், அந்த கூட்டத்தில் உங்கள் நாய் தமிழர் குரூப்ஸ் வருவாங்க. வரவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எப்படி தெரியும்? அதுக்கு தானே பாதுகாப்பு. ஏன்னா மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இன்றைக்கி தளபதி இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இந்த நாட்டுக்கு இருக்குது, இந்த நாட்டோடைய அரசாங்கத்துக்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எல்லோரும் மக்கள் தான். மக்கள் அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு போலீஸ்க்கு போட்டு வச்சுருக்கீங்க, எதுக்கு காவல்துறை வச்சுருக்கீங்க? எல்லோரும் மக்கள் தானே, எல்லோரும் நல்லவர்கள் தானே. அப்படி கிடையாதுல்ல, மக்களில் நல்லவனும் கெட்டவனும் இருக்கானா இல்லையா?
கூமுட்டை மாதிரி பேசக்கூடாது மிஸ்டர் சீமான் அவர்களே. நீங்கள் வேணால் மேடையில் நின்றுக்கிட்டு உங்களை கேள்வி கேட்குறேன்ட்டு வேணால் அப்படியே எகத்தாளமாக அப்படியே என்ன ஒரு பயமுறுத்துகிற டோனில் பேசலாம். ஆனால் திருப்பி கேட்குறவங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது. அதை மீறி கேள்வி கேட்டோன்னா அப்போ அவனுக்கு பிடிச்சா செய்யலைன்னா பிடிக்கலன்னா செய்யாதேன்னு சொல்லிட்டு போகிற ஆள். அப்படி ஒரு சம்பவத்தை பார்ப்பாருங்க. இப்போ சொன்னீங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, அவன் 1000 வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படி தான், சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் யார் சோறு போடுறது அப்படின்னு. அவன் ஊர் நாடுக்கு பயிரிடு, பனை மரம் வளர்க்கணும், ஆடு மாடி கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு. செருப்பு தைக்கிறவனும் வேணும், முடி வெட்டுறவனும் வேணும், துணி துவைக்கிற வண்ணாரும் வேணும், பானை செய்கிற குயவரும் வேணும், மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும், உணவளிக்கிற உழவனும் வேணும். இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம். இதை ஒருத்தன் தாழ்ந்தவன வீழ்ந்தவன இல்லடா. ஆமாம் சீமான், நீ சொன்ன மாதிரி எல்லாருமே வேணும் தான். செருப்பு தைக்கிறவன் வேணும், முடி வெட்டுறவன் வேணும், துணி துவைக்கிறவன் வேணும், எல்லாரும் வேணும் தான். ஆனால் எப்படி வேணும் அப்படின்றதுல நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க தான் இங்கே கேள்வி. இன்றைக்கும் அதே ஏரிக்கரையில் துணி துவைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, அதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அவனுக்கு என்ன புதிய டெக்னாலஜி நீ கொண்டு வந்து கொடுத்துட்ட? இன்றைக்கும் செப்டிக் டேங்கில் இறங்கி கழுவுறவங்கள தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க? இன்றைக்கும் முடி வெட்டுறவனை இல்லை மரத்துக்கடியில் உட்காந்து முடி வெட்டுறவனை பார்த்துட்டு தான் இருக்கோம். அவனை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்து விட்டீங்க இப்படின்ற கேள்வி தான் இங்கே இருக்குது. என்ன அதாவது நீ சொல்கிறது எப்படி இருக்குன்னா, எல்லாருமே அந்த தொழிலை பார்க்கணும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை தான். யாரும் அந்த தொழிலை யாரும் விட்டு வரது கிடையாது. அவனுக்கு அதை செய்யணும் அப்படின்னா அதை செய்வாங்க. ஆனால் அதுக்கான பொருளாதாரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உசத்தி கொடுக்குறீங்க அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு என்னடா செஞ்சுருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. அந்த பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் அந்த தொழில்கள் அவங்கள்ட்ட கிடைக்கல அப்படின்றனால தான் படிச்சுட்டு நம்ம வேறு ஏதாவது தொழிலுக்கு போய் நம்மளோட வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் ஏற்றுக்கலான்னு அங்கே இருக்கிறவங்களாம் படிச்சுட்டு வேறு ஏதாவது செய்யணும்னு வர்றாங்க. ஆனால் அதே தொழில் அதே வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையும் நல்ல கௌரவமும் மரியாதையும் கிடைச்சிச்சு அப்படின்னா அவன் அந்த தொழிலை விட்டு வர போகிறான். அப்போ அந்த ஏற்றத்தாழ்வை மாற்ற வேண்டிய இடத்துல யார் இருக்கா? அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் உங்களை போன்ற ஆட்கள். நீங்களாம் என்ன பிடுங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஏன்பா அசியமாக கேட்குறேன்னு வைங்க. நான் அதனால் அப்படிலாம் கேட்க மாட்டேன். நீங்கள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். படிக்காம ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணுன்றீங்களா? ஏய் டேய் தம்பி, இப்ப நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழில? அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி போவியா? அப்படி சொல்லாத. உனக்கு பிடிக்கலைன்னா விட்டு. குலத்தொழில்னு சொல்லாத. அது குலத்தொழில் இல்ல, குல தெய்வத்தின் தொழில். அதை புரிஞ்சுட்டு பேசு. என்னது குலத்தொழிலுக்கு போக சொல்கிறீங்களான்னு கேட்டதுக்கு உடனே குலத்தொழிலாம் சொல்லாத, அசிங்கமாக இருக்குது, குல தெய்வத்தின் தொழிலாம் அப்படியே தூக்கி எங்கே வைக்கிறாப்புல பாருங்க. சரி, இதே கேள்வி சீமான் அவர்கள்ட்ட கேட்டால் எப்படி? சீமான் எதுக்கு அரசியல் நோக்கி வந்தார்? சீமானும் அதே மாதிரி ஏதாவது விவசாயத்தை பார்த்துக்கிட்டு அதே தொழிலில் செய்ய வேண்டியதானே. எதுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க? நீங்கள் எதுக்கு அரசியலில் வந்து இன்றைக்கி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சீமானை பார்த்து திருப்பி இந்த கேள்வி கேட்டால் சீமான் மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சு போப்பில்? உங்கள் அப்பாவுடைய தொழில் இருந்தானா? உங்கள் அப்பா இதுக்கு முன்னாடி அரசியல் இருந்தாரா? உங்கள் அம்மா அரசியல் இருந்தாங்களா? உங்கள் தாத்தன் பாட்டி யாராவது அரசியல் இருந்தாங்களா? இப்போ நீ அந்த பையன்கிட்ட கேட்ட கேள்வி எப்படி தான் இருக்குது. ஐஏஎஸ் உங்கள் குலத்தொழிலா அப்படின்னு கேட்குற. ஐஏஎஸ் அவர் குலத்தொழில் கிடையாது. ஐஏஎஸ்ன்ற படிப்பு எப்போ இருந்துச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இப்போ தானே. அப்போ எப்படி அந்த மாதிரி நக்கலான கேள்வி கேட்கலாம்? அவன் கேட்குற கேள்வி என்ன? எங்களை ஏன் நீங்கள் அந்த பின்னாடியே அனுப்புகிறீங்க? நாங்கள் முன்னோக்கி வர்றோமே, நாங்கள் முன்னோக்கி வர்றதுக்கான வழியை நாங்கள் தேடி போகும்போது எங்களை ஏன் பின்னாடி நீங்கள் திருப்பி கொண்டு போக பார்க்குறீங்கன்னு கேள்வி கேட்குறாப்புல. அப்போ அந்த பின்னாடின்னு நினைக்கிற அந்த நினப்பு இருக்குல்ல, அந்த நினப்பை போக வேண்டியது சீமானோட கடமை. அதுக்கு என்னையா செஞ்சுருக்கேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு பதிலை கொடு. அப்போ அவனுக்கு தேவையான அந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுத்தா அவனுக்கு ஆடு மேய்க்கிறதையோ மாடு மேய்க்கிறதுலையோ இல்லை கோழி வளர்ப்புலையோ இல்லை முடி வெட்டுறதுலையோ இல்லை துணி துவைக்கிறதுலையோ அவனுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. அங்கே தான் அங்கே சிக்கலே. அதை முதல்ல கொடுங்கடா. நம்ம என்ன குலத்தொழில் செய்வற சாமி நீ செய்யாத, ஆடு மாடு மேய்ச்சி சொல்ற, வேளாண்மை செய்ச்சுறங்கிற, சாப்பிடாத. நீ ஐஏஎஸ் ஆகு, பட்னியோட என்ன குடிமை பண்ணி அங்கே நீ மாவட்ட ஆட்சியில இருந்து என்ன வேலை செய்வ? என்ன வேலை செய்வ? உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல, வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போ. அதுக்காக அவனை என்ன போய் மேய்க்க சொல்றன்ற? படிச்சவனுக்கு பச்சிக்குமா பச்சிக்காது? அதை பதில் சொல்லு. வேளாண் செய்ய எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்ட்ட நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு. நிலம் இருக்கிறவன வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா குத்தகைக்கு எடுக்க முடியாதா? இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான், ஒத்திக்கு எடுக்கிறான்ல தம்பி. இந்த முதல்ல ஒரு தலைவன் அப்படின்றவன் அங்கே எதிர்த்தாப்புல இருக்கவன் என்ன கேள்வி கேட்குறானோ அவனுடைய பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறவனா இருக்கணும். அதை விட்டு தாம் தூம் தையத்தக்கன்னு குதிச்சா நீ என்ன தலைவன்? தருதலை. அவனுடைய பிரச்சனை என்னென்னா அவங்ககிட்ட வேளாண் செய்ய நிலம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவர் இங்கேருந்து கிழிக்கிறார், குத்தகைக்கு எடுத்து பண்ணணும். குத்தகைக்கு உங்கள் அப்பனா வந்து காசு கொடுப்பான்?
இல்லை கேட்குறேன், சீமான் குத்தகைக்கு உங்கள் அப்பனா அந்த காசு கொடுமா? ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக, என்ன 5000 10,000 குத்தகை கொடுத்துருவாங்களா நிலத்தை உங்களுக்கு? இல்லை 5000 10,000 நான் குத்தகைக்கு எடுத்து அதில் என்ன முதலீடு போட்டு நான் என்ன அதில் வருமானம் பண்ணி நான் என்ன சாப்பிட்றது? சரி, இவ்வளவும் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம், விவசாயம் பண்ணிவிட்டு அந்த பொருளோட விலையை நான் நிர்ணயிக்க முடியுமா? அதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது வழி பண்ணியிருக்கா? நான் 10 ரூபா செலவு பண்ணேன்னா அதில் 15 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசைப்படுவேன். 15 ரூபாய்க்கு விற்க விட நீ என்ன பண்ணுவ? நீ ஒரு விலையை போட்டு அதை வாங்கிட்டு போவ. சில டைம் நஷ்டத்துக்கு வாங்கிட்டு போவ. சில டைம் பயிர் வரைய வச்சுட்டு அதை வந்து வாங்காமல் கொள்முதல் கூட பண்ணாமல் குடோனில் போட்டு குப்பையாக்கி வீணடிப்பீங்க. இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோண்டு இவ்வளோண்டு அக்ரிகல்ச்சர் நடக்கிறதுக்கு அந்த பொருட்களையே இந்த அரசாங்கம் பாதுகாக்காமல் ஒரு குடோன் கட்டாமல் இப்போ பயிரெல்லாம் மலையில் நனைஞ்சு நாசமாக போனதை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயத்தில் இறங்கினா அப்போ அவன் செய்யக்கூடிய விளைவிக்கக்கூடிய பொருள்லாம் யார் கொள்முதல் பண்ணி யார் வந்து அதை வாங்கி எப்படி நீ அதை விற்று நீ என்ன பண்ண போகிற? அப்போ அதற்கிட்ட உங்ககிட்ட என்ன ஒரு இது வச்சுருக்க, பிளான் வச்சுருக்க? வாயில் வடை சுடுறது மட்டும்தான் சீமானோட வேலை. இந்த கூட்டமே இப்படி தான் இருக்கீங்க. அவன் கேட்ட கேள்விக்கு பதில், அவனுடைய கேள்வி சரியாக தான் இருக்குது. அவன் வந்து நீ சொல்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவன் போகணும்னா அவனுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குது? அது நாய் தமிழர் குரூப்ஸ்கிட்ட இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளெல்லாம் நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டு நம்ம வச்சு கேட்கணும்னு பார்க்குறோம், அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது சான்ஸு. கிடச்சிச்சின்னா வச்சு செஞ்சு விட்ருவோம். சரி, இவன் இப்படி தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு அல்ல கை ஒருத்தன் இருப்பான்ல, யூடியூப்பில் உட்காந்து வீடியோ போடுவானே, அவனுக்கு வந்து தளபதி கேரியர் உச்சம்னு சொல்லிவிட்டு அவனுக்கு அப்படியே உச்சா போயிடும் போல இருக்குது. அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடுது அவனுக்கு. அப்படியே எங்கேருந்து தான் அவனுக்கு அந்த எரிச்சல் வருதுன்னு தெரியல. அவன் வந்து கேரியர் உச்சம்னு சொன்னதுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான் பாருங்க. நாட்டு மக்கள் என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத்தை வச்சுருக்காங்க. என்ன எனக்கு இந்த இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேரியர் உச்சம்? கடைசியாக நடிச்சா 5 படம் ஓடலை, கடைசியாக துப்பாக்கி ஓடிச்சு. தெரி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சுமாரான படம். அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு? கடைசியாக நடித்த லியோ சரியா போகலை, கடைசி நடிச்ச வாரிசு சரியா போகலை, அதுக்கு கோர்ட்டு சரியா போகலை, இந்த கிரெடிட்ஸ் ஆஃப் ஆல் டைம் சரியா போகலை. வேற எந்த கடைசியாக வந்த எந்த படமே விஜய் ஓடலை. ஆமாம், இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். இவர் ப்ரொடியூஸ் பண்ணி இவர் நட்டமாயிட்டார். எவ்வளோடா ப்ரொடியூஸ் பண்ண? ஏண்டா நீனே 5க்கு 10க்கும் மாரடிக்கிற அந்த மாதிரி ஒரு ஆள் நீ வந்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு? ப்ரொடியூஸ் பண்ணவங்க யார், அவங்களுடைய ரெவன்யூ என்னன்னு அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது படம் ஓடலேன்னு நீ உட்காந்து சொல்றிய, அப்போ நீ எவ்வளோ பெரிய ஃப்ராட் அயோக்கியனா இருப்ப? வந்து நம்ம கையாண்டுட்டு இருக்கோம். முக்கியமாக சொன்னது அவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க. 10 ஃபேக் ஐடி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போவே நான் சொல்கிறேன், 10 ஃபேக் ஐடி, 10 மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி. 5 மொபைல் ஃபோன் வச்சுக்கிறீங்களா ஒரு தொகுதிக்கு? வச்சுக்கோங்க. 5 நம்பர் வாங்கிக்கோங்க, 5 மொபைல் ஃபைல், 10 தொகுதி கணக்குகள், எது வேணா போடுங்க, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அப்போ பேசுனது கேட்டிங்களா? பார்த்தீங்களா எப்படிப்பட்ட அறிவுரை? பார்த்தீங்களா? ஆளுக்கு தொகுதிக்கு 4 ஃபோனு 5 ஃபோனு 5 சிம் வச்சுக்கணுமா? இஷ்டத்துக்கு என்ன வேணால் போடலாமா? இதில் சோஷியல் மீடியாவில் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் அடிச்சு விடுங்க. என்ன மிஞ்சி போனால் பிளாக் பண்ணுவாங்களா? பார்த்துக்கலாம், இன்னொரு ஐடியா ஓப்பன் பண்ணிக்கலாம். எவ்வளோ அருமையான அட்வைஸ், எவ்வளோ அழகான அறிவுரை, எப்படி வழி நடத்தி கொண்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். மக்களே, உங்கள் பிள்ளைங்களை இந்த கூட்டம் பின்னாடி நீங்கள் அலைய விட்டீங்க அப்படின்னா இதுங்க தரிசாக போகிறது கூட பரவாயில்ல, தருதலைங்களாக போவோம். அதை விட முக்கியமாக தீவிரவாதியாக போவாங்க அப்படின்றது மாட்டுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி கண்ணு முன்னாடி ஒரு பொம்பளை இப்படி வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இதே விஷயத்த நாளைக்கு அதை வேறு எந்த விஷயத்தில் வேணாலும் செய்வாங்க அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த நாய் தமிழர் குரூப்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமை இருக்காது. நம்ம கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணி இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கடிச்சு குதறுவாங்க, நம்மள்ட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க, வம்பு இழுப்பாங்க, வேணுங்கன்னே பிரச்சனை பண்ணுவாங்க. ஒழிய என்ன நம்ம கருத்தியலாக பேசுகிறோமோ அந்த கருத்தியலுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க, பதிலும் கிடையாது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி அவங்க அண்ணன் தருதலை வந்து எப்படி ஸ்டேஜில் பேசினாரோ அந்த பையன்கிட்ட அதே விஷயத்தை இந்த பெண்மணி இங்கே ஸ்டேஜில் பதிவு வைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுகிற பேசுகளுக்கெல்லாம் இதெல்லாம் முன்னேரம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களை வளர்த்து விடுது. யார்? திராவிட திருட்டு கும்பல் தான் இப்போ இந்த நாய் தமிழர் கோஷ்டியாக வளர்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க பிடிச்சி உள்ளே போடுவாங்க? ஸோ மக்களை நாம் தான் உஷாராக இருக்கணும். இன்றைக்கி ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒருத்தரை எதிர்க்கிறதுக்கு ஒன்றா சேர்ந்துருக்கு. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் திமுக தனி அதிமுக தனின்னு. அப்படிலாம் கிடையாது. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி தான். திமுகவும் அதிமுகவும் இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை ஏமாற்றி கொண்டு நம்மளிடம் சுரண்டி தின்ன 2 திராவிட கட்சிகள் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து ஒரு தமிழக கட்சி வெளில வந்திருக்கு. அதுதான் தளபதி விஜய்.
மக்களுடைய ஒரு கூட்டணி வச்சுருக்க ஒரு கட்சினா தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அதை மறந்துட்டீங்க, நம்ம சோலி முடிஞ்சுச்சு அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.